வெல்கம் டு சித்தூஸ் கிளேப் தமிழ். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான வெண்டைக்காய் கிரேவி. இந்த வெண்டைக்காய் கிரேவியை காலையில் டிஃபனுக்கு செஞ்சிட்டோம்னா மத்தியானம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் கிரேவி. அதுலேயும் சூடாக வடித்த சாப்பாட்டில் இந்த வெண்டைக்காய் கிரேவியை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு துணி வச்சு துடைக்கணும். ஏன்னா மேலே எல்லாம் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெண்டைக்காவில் நல்லா கூர்ந்து பார்த்தோம்னா தெரியும். நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். அது தனியாக வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூள் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள். இதை மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் பொறுன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நெகுன்னு அரைக்க வேண்டாம். இப்போ அடுப்பில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். அது சூடானதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லாட்டி சமையல் எண்ணெய் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, காஞ்ச மிளகா ஒரு 2 கிள்ளி போட்டுக்கலாம், கருவேப்பிலை ஒரு கொத்து, வெங்காயம் 1 தான் அரைச்சிருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதில் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். இது வெண்டைக்காய் கிரேவிங்கிறனால 2 பெரிய தக்காளி போட்டு அரைச்சிருக்கேன். அதுவே இதுக்கு போதுமானது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே இதுவும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதோட இதில் 1/4 டீஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதனால குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு அதுவும் நல்லா அந்த எண்ணெயில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதோட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். இது கிரேவிங்கிறனால மட்டும்தான் வெங்காயம் தக்காளியை அரைச்சி பண்ணியிருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்ச அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் பக்கமாக தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒருவேளை குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டால் தான் உப்பு காரமெல்லாம் அதில் பிடிக்கும். வெண்டைக்காவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த வெண்டைக்காய் வேகட்டும். வெண்டைக்காய் வேகிறதுக்காக தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதுலேயே வெண்டைக்காய் வேகணும். வெண்டைக்காவை ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுனால வெண்டைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷத்துக்குள்ளே வெண்டைக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே தண்ணியும் சுண்டி வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக அப்படியே மேலே கொத்தமல்லி தழையை போல் அப்படியே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கெலாம் எப்போவுமே சட்னி சாம்பார்னு ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த வெண்டைக்காய் கிரேவியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு பேஜ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.